ஒரு கிரெடிட் கார்டோட யூஸ் என்ன, ஒரு கிரெடிட் கார்டை வச்சு என்ன பண்ண முடியுன்றத இந்த ஷார்ட்ல பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதாச்சும் லோன் வேணும், இல்லை உங்கள் கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப டேமேஜாக இருக்குன்னா கிரெடிட் கார்டை வச்சு உங்களால் பூஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டு டியூ டேட்க்கு முன்னாடியே பே பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கிரெடிட் கார்டை கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டக்குன்னு ஏதாச்சும் எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ் நம்ம கையில் கேஷ் இல்லாதப்போ இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஎம்ஐ கன்வர்ஷன். நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, அதுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் இல்லை. ஸோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு கம்பெனி அந்த பர்ச்சேஸ்க்கு பே பண்ணிடுவாங்க. லேட்டர் நீங்கள் அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு இஎம்ஐ பே பண்ணணும். நம்ம ஆன்லைனில் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறோம், அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, ஜொமேட்டோ, ஸ்விக்கி, அந்த மாதிரி பர்ச்சேசஸ்க்குலாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணும்போது ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஹோட்டல்ஸ் அண்ட் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணோம்னா நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் அந்த கேஷ்பேக்ஸ் வச்சு நம்மளால எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் கூட புக் பண்ணிக்க முடியும். ஸோ இதை தாண்டி கிரெடிட் கார்டில் இருந்து என்ன கிடைக்கும்னா ஃப்ரீ மூவி டிக்கெட்ஸ், சம்டைம்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கூட கிடைக்கும், ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ், இந்த மாதிரி நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்க்காக நம்ம கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக ஒரு கிரெடிட் கார்டை வச்சு இதுதான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் கிரெடிட் கார்டு வாங்கலாம், கிரெடிட் கார்டை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, கிரெடிட் கார்டை எவ்வளோ யூஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை நான் ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸ் கிரியேட் பண்ணி கொரோசல்ஸை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய ஃபைனான்ஸ் பைட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.